அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சேனலில் பீட்ரூட்டின் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்க்கலாம். காய்கறிகளிலேயே சிறந்த காய்கறிகளாக பீட்ரூட் விளங்குகிறது. பீட்ரூட்டில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிக அளவு அமைந்துள்ளது. இருப்பினும் அளவுக்கு அதிகமாக உண்டால் சில பக்க விளைவுகளும் ஏற்படும். முதலில் நாம் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். வாருங்கள். பீட்ரூட்டின் முக்கிய நன்மைகள். இரத்த அழுத்தத்தை குறைக்கும். பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தடகள செயல்திறனை மேம்படுத்தும். பீட்ரூட் நைட்ரேட்டுகள் தடகள செயல்திறனை மேம்படுத்த உதவுகிறது. குறிப்பாக உடற்பயிற்சியின் போது ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது. இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். பீட்ரூட் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது. சருமத்திற்கு பளபளப்பு. பீட்ரூட் சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பை தருகிறது மற்றும் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. ஊட்டச்சத்து நிறைந்தது. பீட்ரூட்டில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துகள் நிறைந்துள்ளன. இது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. நன்மைகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது தீமைகளை பற்றி பார்க்கலாம். பீட்ரூட்டின் தீமைகள். சிறுநீரக கற்கள். பீட்ரூட்டில் ஆக்சலேட் அதிகம் உள்ளது. இது சிலருக்கு சிறுநீரக கற்களை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும். வயிற்றுப்போக்கு. பீட்ரூட்டை அதிகமாக உட்கொள்வது சிலருக்கு வயிற்றுப்போக்கு அல்லது வயிற்று சௌகரியத்தை ஏற்படுத்தும். இரைப்பை பிரச்சனைகள். பீட்ரூட் சிலருக்கு வாயு தொல்லை அல்லது வீக்கத்தை ஏற்படுத்தும். சிறுநீர் மற்றும் மலத்தின் நிறம் மாறுதல். பீட்ரூட் சாப்பிட்ட பிறகு சிறுநீர் மற்றும் மலம் சிவப்பு நிறமாக மாறுவது பொதுவானது. இது ஆபத்தானதல்ல, பயப்பட தேவையில்லை. ஒவ்வாமை. சிலருக்கு பீட்ரூட் ஒவ்வாமை ஏற்படலாம். இதனால் தோல் அரிப்பு, வீக்கம் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். நன்றி, வணக்கம்.